விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னுடைய கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமா நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் இருந்திருக்காரு. அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட் வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ 65 சீட்டு வாங்கணும். எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்போ வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ பத்திரிகையில் 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு. டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்கள் என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு சொல்ல முடியும். நீங்க காலம்புரை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிஸ்னஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனால் இந்த மாதிரி ஏதாவது இடகுறமா பேசுவார், அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு. நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கல. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பாதியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக இருந்தார். எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நாங்கள் அன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம்.